வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி. எப்போவுமே இந்த பயிற்சிகளில் 3 பயிற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று சனி பயிற்சி, இன்னொன்று இந்த ராகு கேது பயிற்சிகள். இதில் குரு பயிற்சிங்கிறதுக்கு சுபமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பிளானட்லேயே 100% சுபமானவர் குரு. இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாவது 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி பயிற்சியாகிறார். இவர் இருக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட மே மாதம் 14ஆம் தேதி 2025 அது வரைக்கும் அவரை அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம். இப்போது இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த வாட்டி குரு மிக வேகமாக நகர்ந்து 1 டிகிரிலேருந்து 27 டிகிரிக்கு கிட்டத்தட்ட 9ஆம் தேதி அக்டோபருக்குள்ளே நகர்றார். ரொம்ப ஒரு வேகமான ஒரு மூமெண்ட் அது. 27 டிகிரிஸ் அவர் கவர் பண்ணுற காலம் பார்த்திங்கன்னா 110 நாள் தான். அவ்வளோ வேகமாக அவர் நகர்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரிவர்ஸ் மூமெண்ட் வரும். அதாவது வக்கரகதி சொல்கிறோம். இந்த வக்கரகதி கிட்டத்தட்ட ஜனவரி முடிய அந்த வக்கரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் நேர்கதியில் அவர் போய் மே 15 அவர் அடுத்த சைன், அதாவது மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார். இதுதான் அவருடைய மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த குரு ஆரம்ப காலத்தில் அஸ்தமன அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த அஸ்தமனம்ங்கிறது ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து வெளிவருகிறார். அப்போ என்னென்னா, மே மாதத்தில் பெரும்பாலும் அந்த மாற்றத்திற்கான பலன்கள் உடனடியாக நிகழாமல் இருக்கலாம். ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து அதனுடைய பலாபலன்கள் ஏற்படும். இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கு தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியில் சனி இருக்கார். இது ஜென்ம சனி காலம்னு வேறு. எப்போவுமே சனியுடைய ஒரு தொல்லைகளோ இல்லை அதனால் சனியால் வரக்கூடிய சில செட்பேக்ஸ் அப்படின்னா, அது 2 சனியோடைய காலம் கொஞ்சம் நமக்கு தொல்லைகளை தரக்கூடியது. ஒன்று ஜென்ம சனி, இன்னொன்று அஷ்டம சனி. 7.5 சனின்னு சொல்கிறோம், இருந்தால் கூட அதில் ஜென்ம சனிங்கிறதுல தான் கொஞ்சம் தொல்லைகள் அதிகம். அதே நேரத்தில் இன்னொரு மேஜர் பிளானட்டான குரு ஓரளவுக்கு சாதகமான பெட்டர். இப்போ குரு என்னென்னா, பாஸ்ட் 1 இயராக 3ஆம் வீட்டிலேயே தான் சஞ்சாரம் பண்ணியிருக்கார். 3ஆம் வீட்டில் குருன்னா மறைவு ஸ்தானம். அவர் பார்க்குற இடம் கொஞ்சம் பெட்டர்னா கூட மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் நமக்கு உதவிகள் கிடைக்காமல் போய்விடும். அதுதான் முக்கியம். எனக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னா, நல்ல நண்பன் ஃப்ரெண்டும் இருக்க மாட்டான், நல்ல ஒரு உதவியும் நமக்கு வராது, ஆறுதல் வார்த்தை கூட கிடைக்காது. அந்த மாதிரி டார்க்கில் விட்டா மாதிரி இருக்கும். இப்போது அந்த நிலை கொஞ்சம் மாறுறது. இப்போ சனி 3ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு போகிறது மே மாதம் 1ஆம் தேதி, அடுத்த மே 15ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கார். இப்போ 4ஆம் வீட்டில் இருக்கும்போது நன்மையான்னு கேட்டால், பண்ண முயற்சிக்கான பலன் கிடைக்கும். பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னு சொல்ல முடியாது, ஆனால் முயற்சி, கேந்திரஸ்தானம், பண்ண முயற்சிக்கான பலன் கிடைக்கும். அதுவே பெரிய விஷயந்தான். சில நேரங்களில் முயன்றும் நடக்காமல் இருக்கிறத விடக்க முயன்று நடக்கிறது அட்லீஸ்ட் மனசில் தைரியம் கூடும். இப்போது இந்த 4ஆம் வீட்டிலிருந்து குரு பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வீடு. 8ஆம் வீடுன்னா, 8ன்றது ஆயுள் பாவம், தடைகளை பற்றி பேசக்கூடிய இடம். அப்போது 8 பார்க்குறதுனால உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாக, அதாவது சில விஷயங்கள் நமக்கு தடைகள்னால் அதை தகர்க்கவே முடியாத தடையாக இருக்கும், அது இருக்காது. இப்போ அந்த இடம் உங்களுக்கு ஓரளவுக்கு அது அந்த தடைகளை தாண்டி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆயுள் பாவத்தை பார்ப்பதால் என்ன ஆகும், சில பேருக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் இருக்கும். அந்த மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்லேருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அந்த டிசீஸ். அப்போ ஆயுள் பாவம் கூடும். அது மாதிரி நன்மைகளை சொல்லலாம் 8ஆம் வீட்டை பார்ப்பதால். அடுத்து முக்கியமான விஷயம் 10ஆம் வீடு.
இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 மேஜர் பிளானட் சரியாக இல்லாமல் இருந்தாங்கன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு நிறையா சங்கடங்கள் இருக்கும், பிடிக்காது. அப்போ என்ன ஒரு எண்ணம் தோணுன்னா, இந்த வேலையை நான் விட்டுறலாமா, அடுத்த வேலைக்கு மாறலாமாங்கிற வேகம் நம்மள்ட்ட இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல, ஆனால் சில பேருக்கு ரொம்ப டெஸ்பரேட் சுச்சுவேஷன் இருக்கலாம். அப்படி ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் அதற்கான முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக நல்ல வேலை உங்களுக்கு ஏற்படும், கிடைக்கும். ஏன்னா இவர் 4ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டை பார்க்குறார். இப்போ இதில் என்ன முக்கியம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, சனிக்கு 3, 7, 10ஆம் பார்வை. அப்போ 10 இப்போ சனி ஏற்கனவே பார்த்துட்ருக்காரு. அப்போ தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலில் என் மேலே உப்பு மூட்டை ஏறுறாங்க, என்னை போட்டு மிதிக்கிறாங்க, எல்லா தொல்லையும் உங்களுக்கு சொல்லுவீங்க, புலம்புவீங்க. அப்போது அதுக்கு நல்ல பார்வைகள் வந்தால் என்னாகும், ஒரு ரெஸ்கியூ எஃபெக்ட்டு கிடைக்கும். ரெஸ்கியூ எஃபெக்டே கிடையாது இவ்வளோ நாள். அதாவது என்னென்னா போட்டால் என்ன வேணால் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம ஒன்றும் வாயில்லா பூச்சி மாதிரி இருப்போம். அட்லீஸ்ட் இப்போ ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ஒரு ஏன்னா 10ஆம் வீட்டை சனியும் பார்த்தார், குருவும் பார்த்தார். அதனால் என்ன நடக்கிறது, சரி இங்கே எனக்கு பிரச்சனையாக இருந்தால் நான் இன்னொரு இடம் மாற முடியும், எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. இதுதான் கிடைக்கிற பெரிய ரிலீஃப். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சில பேர் என்ன செய்கிறாங்க, சின்ன விஷயங்களுக்காக மாறுறாங்க வேலை. அப்போ என்ன ஆகுது, பழைய ஆளே எவ்வளோ பெட்டரா இவன்ட்ட வந்து மாட்டின்னுவேன் அப்படின்னு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் தான் செய்யணும். ஆனால் ரொம்ப மோசமான நிலைன்னா நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாறலாம். அதுக்கான வாய்ப்புகளை சனி ஏற்படுத்துறது பெரிய ரிலீஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டை சனி பார்க்குறார். 12 சனி பார்த்தாருன்னா மனசில் நிம்மதி ஏற்படும். மனசில் உள்ள இரிட்டேஷன்ஸ் எல்லாம் மறையும். மனசில் நிம்மதி ஏற்படும். செய்யக்கூடிய செலவுகள் குறையும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறது, உயர்வுங்கிறத விட நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது அப்படிங்கிறது அது பெரிய விஷயம். அதுதான் நடக்கும். இப்போது இந்த குருவினுடைய சாரங்களை பார்க்கலாம். குரு முதல்ல சூரியனுடைய சாரம், அதில் அவர் அவ்வளோ தூரம் வேலிடேட்டடாக இல்லை. என்னென்னா அவர் அஸ்தமனத்துலேருந்து வர்றார். அப்போ மே மாதத்தில் பெரிய அளவு பலன்கள் எந்த ராசிக்கும் ஏற்படாது. அப்போது அவர் ரோஹிணியில் போகக்கூடிய காலம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்கள் அவர் ரோஹிணியில் சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கடுத்து அவர் மிருகசீஷத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்தா, அது இந்த ஆகஸ்ட் 15 தேதியிலேருந்து தொடங்கி செப்டம்பர் முழுக்க, அக்டோபர் முழுக்க, அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மே 15 வரைக்கும் அவர் பண்ணுறார். இது நல்ல விஷயம். இப்போ இந்த ஒரு காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் சந்திரனில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் மனக்லேசங்கள் உண்டாருது. என்ன காரணம், சந்திரன் 6க்கு உடையவன். அப்போது ஒரு விதமான போராட்டம், மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கும். ஏன் மன உளைச்சலோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸோ நமக்கு ஏற்படுறதுன்னா, நம்ம சில மாற்றங்களை நோக்கி நகர்வுகள் இருக்குது. அப்போது அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணும்போது என்னாகும், மனக்லேசங்கள் உண்டாகும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எப்படி அதெல்லாம் செய்ய முடியும், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, தொண்டையில் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அஜீர்ணம்னு நினச்சிடக்கூடாது, அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். டாக்டரை பார்க்கணும், அது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் செவ்வாயுடைய சாரத்தில் போகக்கூடிய காலத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, செவ்வாய் யார், 3ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உடையவர். இப்போ தான் இந்த வேலை மாற்றங்கள், சில பிரில்லியன்ட் மூவ்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறது. அதனால தான் சொன்னேன், இந்த ஒரு காலகட்டத்தில் சில முயற்சிகள் கைகூடும்னு. அப்படி முயற்சிகள்லாம் உங்களை கைகூடுறதால ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறீர்கள். ரொம்ப ஒரு இன்ஜஸ்டிஸ் உங்களுக்கு நடந்திருக்கு, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்புழுக்கம் இருக்கலாம். ஆனால் அந்த புழுக்கத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது அவசியம். சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுவேன் எக்ஸாமினேஷனில் போய்.
100க்கு 100 வர வேண்டிய இடத்துல நான் பண்ண தப்பாக டிக் பண்ணி விட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மார்க் போச்சு எனக்கு. அப்படி நிலை வரும். அதனால் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படணும். கூடுதல் முயற்சி என்பது மிக மிக அவசியமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் 2025 மார்ச் மாதத்துலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லலாம். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கிற பீரியடாக இருக்குது. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1 நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.